ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ப்ளீஸ் இதுவரை நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும். ஆல்ரெடி என்னோட சேனலில் 21 நவம்பர் டிஆர்பி எக்ஸாமோட ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் வித் ஆன்சர் போட்டிருந்தேன். இன்றைக்கி மிச்சம் இருக்க 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். எல்லா பார்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை டச் பண்ணி பார்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நகர கூட்டுறவு வங்கி எத்தகையவருக்கு கடன் வழங்குகிறது? ஆப்ஷன் டி இவைகள் அனைத்தும். ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு உருவானது? ஆப்ஷன் பி 1935. இந்தியாவின் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி 1912. கடன் வழங்கும் சங்கங்கள் எத்தகைய அலுவலக அமைப்பு முறையை பெற்றுள்ளது? ஆப்ஷன் பி கூட்ட அமைப்பு முறை, ஜனநாயக கூட்டமைப்பு முறை. கூட்டுறவு சங்கங்களில் வைப்புகள் மீதான வட்டி தொகையை நிர்ணயம் செய்வது? ஆப்ஷன் டி கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழு. நபார்டு தேசிய வேளாண் வங்கி மறு அமைப்பு தொடர்புடைய குழு? ஆப்ஷன் ஏ சிவராமன். முதலில் கூட்டுறவு நகர கடன் சங்கம் பதிவு செய்யப்பட்டது எப்பொழுது? ஆப்ஷன் சி 1904. கூட்டுறவு என்பதை அமைப்பு ரீதியாக அமைக்க வித்திடப்பட்டது? ஆப்ஷன் சி இங்கிலாந்து. கூட்டுறவு இயக்கங்கள் அதிக அளவில் வளர்ச்சி அடையும் பொழுது? ஆப்ஷன் ஏ விவசாயிகள் தன்னிறைவு. பங்காதாய கொள்கை கடுமையாக செயல்படுத்துவது? ஆப்ஷன் பி நுகர்வோர் கூட்டுறவு. ராக்டெல் என்ற பெயர் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் பி ஒரு இடம். ராக்டெயில் சங்கம் என்பது? ஆப்ஷன் ஏ உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு. கூட்டுறவு என்பது? ஆப்ஷன் சி சமுதாய மற்றும் பொருளாதார அமைப்பு. வேளாண் கூட்டுறவு முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜெர்மனி. மக்கள் வங்கி வட இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர்? ஆப்ஷன் பி மிஸ்டர் ஹச் டூப்பர் நெக்ஸ். தனிப்பட்ட கூட்டுறவு அமைப்பு எத்தகைய வகையானது? ஆப்ஷன் டி இவைகளில் ஏதும் இல்லை. கீழ்கண்ட இனங்கள் வேளாண் கடன் சமநிலையை நிர்ணயம் செய்வது? ஆப்ஷன் டி இவைகளில் ஏதுமில்லை. கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்கள் பொறுப்பு என்பது எவ்வளவு என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது? ஆப்ஷன் இ வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. கூட்டுறவுகளில் அரசு தலையீடு என்பது இந்தியாவை பொறுத்த அளவில்? ஆப்ஷன் சி மாநில அரசு மேற்பார்வை தணிக்கை மற்றும் அரசு அதிகாரிகள். நடப்பு கணக்கு என்பது தனிப்பட்ட கணக்கு? ஆப்ஷன் பி. ஒற்றை நுழைவு அமைப்பு என்பது? ஆப்ஷன் ஏ ஒரு திட்டமிட்ட கணக்கு இல்லை. பங்கு மதிப்பு என்பது? ஆப்ஷன் சி கட்டண அல்லது சந்தை விலை, இவற்றில் எது குறைவானதோ. விரைவு விகிதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தற்போதைய சொத்து மற்றும் பொறுப்புகள். வியாபார தள்ளுபடி என்பது? ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, அதாவது விற்பனையை ஊக்குவிக்க அனுமதி, விலைப்பட்டியல் விலையில் இருந்து குறைக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் பி. எந்த செலவினங்கள் நடப்பு செயல்பாட்டில் பயனளிக்கும்? ஆப்ஷன் பி வருவாய் செலவுகள். வங்கியின் கடனுதவி அறிக்கையை வரையும் பொழுது கடனீட்டு புத்தகம் காசோலை மூலம் நீங்கள் கடன் பெற்றால் நீங்கள் அதை பி ஆப்ஷன் பி கழிக்க வேண்டும். வெளிவர வேண்டிய வாடகை? ஆப்ஷன் ஏ தனிப்பட்ட கணக்கு. கூட்டுறவு தணிக்கையாளரை யார் நியமனம் செய்கிறார்? ஆப்ஷன் டி கூட்டுறவு துறையின் பதிவாளர். மாவட்ட அளவிலான கூட்டுறவு தணிக்கையை நடத்தும் அதிகாரி? ஆப்ஷன் பி முதுநிலை தணிக்கையாளர். மிகைப்பற்று என்பது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி பாதுகாப்பற்ற கடன். நிதி கணக்கியல் முறை என்பது? ஆப்ஷன் ஏ ஆஸ்தி மைனஸ் பொறுப்பு ஈக்குவல் மூலதனம். புத்தகத்தின் அடிப்படையில் விதிகள், பற்று மற்றும் கடன்களில் உள்ள விண்ணப்ப படிவம்? ஆப்ஷன் டி தனிப்பட்ட கணக்கு. கூட்டுறவு தணிக்கையின் முக்கியத்துவம்? ஆப்ஷன் டி தொடர் கணக்கு தணிக்கை. கூட்டுறவு கணக்கு வைப்பு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமைய பெற்றுள்ளது? ஆப்ஷன் பி இரட்டை பதிவு முறை. நேரடியான செலவினங்கள் எந்த கணக்கு பதிவேலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் பி வியாபார கணக்கு. லாபத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட இருப்பு கணக்குகள் என்பது? ஆப்ஷன் டி இவற்றில் ஏதுமில்லை. செலவுகளில் பட்டியல், கூலி மற்றும் சம்பளத்தை எந்த கணக்கில் பதிவு செய்ய வேண்டும்? ஆப்ஷன் டி இருப்புநிலை கணக்கு.
பேரேடு என்றால் என்ன? ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி, அதாவது கணக்குகளின் புத்தகம், இறுதி கணக்கு பதிவுகளின் புத்தகம். கூட்டுறவுத்துறையில் தணிக்கை என்பது ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, மாநில அரசு கட்டுப்படுத்தும் தணிக்கை, சான்றிதழ் தணிக்கை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆப்ஷன் ஏ மற்றும் பி இந்த மாதிரி கேட்குற நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது சில இதில் மட்டும்தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அப்படி வந்தால் அந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குது. அப்புறம் இவைகளில் ஏதும் இல்லை அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி வந்தால் அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கொஷின்ஸ்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.